we have discussed about that Python programming. Python programming we are using for a lot of areas are used to developing these languages. For that examples, nowadays இப்போ வந்து பார்ப்போம்னா mobile application development Python programming concept யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி web application develop பண்றதுக்கும் Python programming concept யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Next Python gaming application develop பண்றதுக்கு using for that Python language வந்து nowadaysல வந்து நம்ம எல்லா ஏரியாலயுமே வந்து Python programming யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். The developer of a Python programming is Virudhunagar ங்கறவர் 1991ல தான் இத வந்து என்ன பண்ணானா ரிலீஸ் பண்ணாரு. Python programming வந்து ரிலீஸ் பண்ணாரு. இந்த பைத்தான்ங்கற நேம் வந்து இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் டேஞ்சரஸ் ஸ்னேக் ஓட நேம்ல இருந்து இந்த பைத்தான் ப்ரோகிராமிங்கிறது வரல. மாட்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ வந்து ஒரு காமெடி ஷோ வந்து கைடு வேண்டரேஷன் வந்து இன்ட்ரெஸ்டடா பார்த்துட்டு இருந்தாரா. அதனால அதுல இருந்து அந்த நேம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து வச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோ வந்து அடிக்கடி வந்து இவர் பார்த்துட்டு இருப்பாரு கைடு வேண்டரேஷன். அதனால அதுல இருந்து வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து ஃபைண்ட் பண்ணி இந்த லாங்குவேஜுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற நேம் வந்து வச்சிருக்காரு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தானோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தட் கம்பேரிங் ஃபார் தட் அதர் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் இஸ் வெரி சிம்பிள். ரைட்டிங் ஃபார் தட் கோடிங் இஸ் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஈஸி டு லேர்ன் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ஆர் நியூ ப்ரோக்ராம் நியூவா வந்து ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்றவங்களா இருக்கட்டும் பேசிக் ஐடியாவே இல்லாட்டியும் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ஈஸியா வந்து அவங்களால லேர்ன் பண்ண முடியும். ஃபார் தட் சின்டாக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். சின்டாக்ஸ் எல்லாமே வெரி சிம்பிளா இருக்கும். அனதர் ஒன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா நெட்ல போயிட்டு நம்ம எல்லாருமே யார் வேணுமா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பே பண்ணி தான் சாஃப்ட்வேர் வந்து வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஃப்ரீயாவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் தட் வெப்சைட்ஸ் எதுல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா python.org.in அந்த இதுல போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரீயாவே இந்த பைத்தானோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். python.org.in போனாவே நம்மளால என்ன பண்ண முடியும், python.org போனீங்கனாவே கூகுள்ல போய் நீங்க கொடுத்தீங்கனா பைத்தானோட வெப்சைட்ஸ் வந்துரும். அந்த இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பைத்தானோட வெர்ஷன்ஸ் வந்து 1ல இருந்து nowadays இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் 3.9.6 பைத்தான் 3.9.6 வரை வெர்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்திருக்கு. நம்மளோட லேப்டாப் ஆர் பிசி வந்து என்ன ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கோ என்ன OS நம்ம போட்டுருக்கோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பைத்தானோட இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூசிங் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டைனமிக்கலி டைப்டு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைனமிக்கலி டைப்டு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது C லாங்குவேஜா இருக்கட்டும் ஆர் C++ லாங்குவேஜா இருக்கட்டும் அந்த லாங்குவேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணனா ஃபர்ஸ்ட் டிக்ளேரிங் ஃபார் த டேட்டா டைப். என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C இருக்கட்டும் ஜாவா இருக்கட்டும் இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்து int a அப்படின்னு வந்து கொடுக்கணும். வாட் டைப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் இந்த வேரியபிள் வந்து என்ன டைப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். இன்டிஜர் மீன்ஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு. பட் இந்த பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை ஜஸ்ட் டிக்ளேரிங் ஃபார் தட் ஏங்கிற வேரியபிள் நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா automatically converts the data type depending on its value. Automatically converts the data type depending on its value. அப்படினா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ வந்து அத நம்ம அசைன் பண்றோமோ அத வச்சு அந்த டேட்டா டைப் கன்வர்ட் பண்ணிக்கும். சப்போஸ் if a = 10 அப்படி நான் கொடுத்துட்டேன்னா that's assigning for the integer data type. அந்த aங்கிற வேரியபிள் integer data type ஆ இருக்கும். சப்போஸ் நான் a = 10.5 அப்படினு சொல்றோம்னா that's assigning for the data type. அப்ப a க்கு வந்து என்னன்னா float data type வந்து அசைன் பண்ணிக்கும். இல்ல சப்போஸ் string values நான் கொடுக்கிறேன் hello அப்படிங்கற ஒரு values வந்து நான் ஸ்டோர் பண்றேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணா that's assigning for the data type வந்து இது string data type ஆ இருக்கும். இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா automatically converts the data type depending on its value. என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப் அசைன் பண்ணிக்கும். இதுதான் வந்து டைனமிக்கலி டைப்டு அப்படினு சொல்றோம். மற்ற லாங்குவேஜ்ல நம்ம C ஆ இருக்கட்டும் C++ ஆ இருக்கட்டும் ஜாவாவா இருக்கட்டும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத மஸ்ட் கண்டிப்பா வந்து டிக்ளேர் பண்ணாதான் அந்த வேரியபிள் வந்து ஆஃப்டர் யூசிங் ஃபார் தட் வேரியபிள் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். இது வந்து தட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் a
அதர் லாங்குவேஜோட டிஃபரன்ஸ் அதான் டைனமிக்கலி டைப்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் ரன் ஆன் எனி ஓஎஸ், எந்த ஓஎஸ்ல வேணுமாலும் இந்த பைதான் ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ண முடியும். ஏன்னா வந்து தட்ஸ் கன்வெர்ட்டிங் ஃபார் த மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணனா நம்மளால எந்த இதில் வேணுமாலும் ரன் பண்ண முடியும். அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்பிரட்டர் நம்ம நார்மலா வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் ரெண்டு இருக்கு. இப்போ சி லாங்குவேஜ்லாம் என்ன யூஸ் பண்ணிருப்போம்னா கம்பைலர் யூஸ் பண்ணிருப்போம். ஜாவால வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணிருப்போம். சேம் லைக் தட் அதே மாதிரி பைத்தான்லயே வந்து நம்ம இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணிருப்போம். கம்பைலர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டிங் ஃபார் தட் கோட். ஒரு ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், ஒரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணி அதை கம்பைல் பண்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லைன்ஸ்ல நான் ஒரு கோடிங் வந்து ரைட் பண்ணிருக்கேன்னா அந்த 10 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டோட்டல் ப்ரோக்ராம்ல எவ்வளவு எரர் இருக்கோ அந்த எரரை டோட்டலா டிஸ்ப்ளே பண்ணிடும் கம்பைலர். ஒரு 10 லைன் ரைட் பண்ணிருக்கேன்னா 10 லைன்ல இருக்க கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுல இருக்க எரர்ஸ் டோட்டல் எரரை டிஸ்ப்ளே பண்ணும். அப்ப என்ன பண்ண முடியாது, யூசர் வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி இந்த லைன்ல இருக்க என்ன எரர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்ன சார்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டர். லைன் பை லைன் எக்ஸிக்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு ஒரு எரர் இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க எரரை நான் கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்கு இன்டர்பிரட்டர் வந்து மூவ் ஆகும். அப்ப லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டர் ஒவ்வொரு லைனா செக் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல எரர் இருக்கா அந்த எரரை காமிக்கும். அந்த எரரை கிளியர் பண்ணாதான் அடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆகும். இதே வந்து கம்பைலர் அந்த ஒரு 50 லைன்ஸ் ஒரு 100 லைன்ஸ் நான் ஒரு கோடிங் எழுதிருக்கேன்னா 100 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி அதுல இருக்க எரர்ஸை டோட்டலா டிஸ்ப்ளே பண்ணும். அப்ப நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்றது சால்வ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த பைத்தான் வந்து how to execute பைத்தான் வந்து steps to execution of a python program. பைத்தான் program எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா source code இருக்கும். அந்த source code கம்பைலர் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணும். source code executing for the compiler. இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கம்பைலர் மூலமா என்ன பண்றோம்னா source code எக்ஸிக்யூட் பண்ணும். கம்பைலர் மூலமா கம்பைல் பண்ணிட்டோம் அப்படினா வந்து நார்மலா source code எப்பவுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் x.py பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் வந்து py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபைலோட நேம் .py. இப்போ C லாங்குவேஜ் என்ன பண்ணும் file name.c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ற மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமுக்கு file name.py. That's compiler understanding for this Python program. அந்த py-ங்கிற எக்ஸ்டென்ஷனை பார்த்தாதான் கம்பைலர் வந்து இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் py-ங்கிற எக்ஸ்டென்ஷனை பார்த்தாதான் இது பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சோர்ஸ் கோட் இருக்கு பைத்தானோட நான் சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு x.py அப்படி நான் சேவ் பண்ணிட்டேன். சோர்ஸ் கோட வந்து கம்பைல் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகும், சோர்ஸ் கோட கம்பைல் பண்றோம். கம்பைலர் மூலமா கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பைத்தான் கம்பைல் ஃபைல் எப்படி சார் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x.pyc அப்படின்னு இருக்கும். pyc மீன்ஸ் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு அர்த்தம். pyc-ங்கிறது பைத்தான் கம்பைலர். தட்ஸ் கால்ட் பைட் கோடா வந்து ஜெனரேட் ஆகும். என்னன்னா சோர்ஸ் கோட் பைத்தானோட சோர்ஸ் கோட கம்பைல் பண்ணதையும் கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணதையும் பைத்தானோட கம்பைல் ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x.pyc அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரன் பண்றதுக்கு இன்டர்பிரட்டர். அதுக்கப்புறம் தான் என்னன்னா இன்டர்பிரட்டர் மூலமா ரன் பண்றோம். ரன் பண்ணாதான் மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். மெஷின் கோட் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். அது என்னன்னா மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். அந்த மெஷின் கோட் தான் திரும்ப வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸிக்யூட்டபிள் அவுட்புட் நம்மளுக்கு ஃபைனலா வந்து ஒரு அவுட்புட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா PVM அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். PVM what is mean PVM? PVM-னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Python virtual machine அப்படின்னு சொல்றோம். PVM means Python virtual machine அப்படின்னு சொல்றோம். Python virtual machine அப்படின்னு சொல்லுவாங்க. PVM means Python virtual machine அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PVM is called interpreter அப்படின்னு சொல்றோம். இந்த PVM தான் interpreter அப்படின்னு சொல்றோம். Python virtual machine இருக்காது. This is called interpreter. That's the steps of execution of a Python program. ஒரு Python program வந்து இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பைத்தானோட சோர்ஸ் கோட் இருக்கும். சோர்ஸ் கோட கம்பைல் பண்ணினா பைத்தானோட கம்பைல்டு ஃபைல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அது x.pyc அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் சோர்ஸ் கோட்ல .py இருக்கும் பைத்தான் ப்ரோக்ராம். கம்பைல்டு ஃபைல்ல pyc அப்படிங்கறத ஜெனரேட் ஆகும். ஃபைல் நேம்.pyc இது வந்து பைட் கோட். அதுக்கு அப்புறம் PVM மூலமா ரன் பண்றோம். PVM வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்றோம். PVM is also called interpreter அப்படின்னு சொல்றோம். ரன் பண்ணினா மெஷின் கோட ஜெனரேட் ஆகும். மெஷின் கோட்ல இருந்து ஃபைனலா வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
This is called steps of execution of a program. இதுதான் வந்து ஒரு பைத்தான் கம்பைலர் பைத்தான் program வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு உண்டான இது. Okay. This is called basis of Python programming. Okay. Thank you.